ஹாய்! நான் ஒரு ஹோம் பேக்கர். ஸ்டார்ட்டிங்ல எல்லாம் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ற மாரி நானும் ஸ்டார்ட் பண்ணேன். யார் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி குடுப்பேன். டெய்லி அவைலபிள்னு போஸ்ட் போட்டுட்டே இருந்தேன். ஆனா உண்மைய சொல்லப்போனா ஆர்டர்ஸ்லாம் ரொம்ப குறைவு. சில நாட்கள்ல ஆர்டர்ஸ் ஒண்ணு கூட வராது. அந்த டைம்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். அப்பதான் நான் நிதானமா யோசிச்சேன், என்ன ப்ராப்ளம் என்னோட ப்ராடக்ட்ல அப்படின்னு. அப்பதான் எனக்கு விளங்கிச்சு ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் இல்ல, பிரசன்டேஷன்ல தான் ப்ராப்ளம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணேன். எல்லாத்தையும் செல் பண்ணாம 3 ஐட்டம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிரீமியம் பேக்கேஜா இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் பாக்ஸ், பர்த்டே தீம்ல, வேலண்டைன் டே ஸ்பெஷல் பேக்கேஜிங் அப்படின்னு ஒவ்வொரு ஒகேஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கேத்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா பிரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்ல பயம் இருந்துச்சு தான், ஆனாலும் ரிஸ்க் எடுத்தேன். இந்த பிரைஸ்ல எப்படி போகும், செல் ஆகுமா அப்படின்ற பயம் இருந்தாலுமே நான் ரிஸ்க் எடுத்தேன். வீடியோஸ் கிரியேட் பண்ண கன்சிஸ்டன்சியா வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்கம் ஸ்டேபிளா இருக்குது. இதுல இருந்து நான் கற்ற லெசன் என்னன்னு சொன்னா, வேல்யூ கிரியேட் பண்ணாதான் டிமாண்ட் வரும், கிடைக்கும் அப்படின்றது. இதுதான் என் குட்டி ஜேர்னி. இன்னும் பெரிய அளவுக்கு க்ரோ ஆகணும்னு என்னோட கோல். இதுக்கப்புறம் நான் க்ரோ ஆவேன், என் கோலை சக்சஸ்ஃபுல்லா நான் அடைவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி அவங்களோட பிசினஸ்ல நீங்களும் ட்ரை பண்ணி அவங்களோட பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க. என்னோட ஜேர்னியை சொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த டிஜிஃப்ளோக்கு தேங்க்யூ ஸோ மச்.